Hallelujah, 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 hallelujah. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிகாரியான கர்த்தாவே, எங்கள் பரிகாரியான கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், 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 உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. பரிசுத்தம் நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, வாரத்தில் முதலாம் நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாளில் நம்மை ஆராதிக்கும்படியாக, நம்மை தொழுது கொள்ளும்படியாக, நம்மை போற்றும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி சமூகத்தில் விட்டுக் கொடுக்குறோம் ஐயா. தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரைப்பா, துவக்கத்திலிருந்து முடிவு வெல்லும் பிரசனம் ஆளுகை இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பீராக. சாட்சி பகுதியை ஆசீர்வதிப்பீராக. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. நிறைய வார்த்தை பகுதியை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசனம் இருப்பதாக. ஆண்டவரே அப்பா, பாடல் வரிகளை நாங்கள் உணர்ந்து பாடத்தக்கதாக, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு பாடி நாங்கள் உயர்த்தத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா. ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகளை ஏற்படுத்தி தருவீராக ஐயா. ஆண்டவரை உயிர்மீட்சி உண்டாக்கத்தக்கதான ஆண்டவரே, உடைய கிரியைகளை நாங்கள் சபையிடமே சொல்லி மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரப்பா, ஆண்டவரை உதவி செய்யமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நீர் எங்களுக்கு கொடுத்ததான பலத்தினாலே நாங்கள் அப்பா உழைத்து உங்களுடைய ஊழியத்தை தாங்கும்படிக்காக, நாங்கள் அப்பா உயர்த்தும்படிக்காக, கனப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தை பதி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரேப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அந்த பூமியில வாழ நாட்களில் சாட்சியாக வாழத்தக்கதாக, பலனுள்ளவர்களாய் நாங்கள் வாழத்தக்கதாக, ஆண்டவரே, அநேகருக்கு முன்பாக ஆண்டவரேப்பா வைராக்கியம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, ஆண்டவரே, அன்புள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, மனதிற்கம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. நல்ல ஆலோசனைகளை தருவீராக ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இதனால ஆராதனைப்பா வர நீ தெரிந்து கொண்டதான ஒவ்வொரு ஆத்துமாக்கள் தேவன் தாமே கொண்டு வருவீராக, துரிதமாய் கொண்டு வருவீராக ஐயா. முழு ஆதலும் பங்கு பெறத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்வீராக ஐயா. ஆண்டவரே, விசுவாசத்தினுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே இது கிருபை செய்யணுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தடைகள் எல்லாம் மாற்றிப்படுவீராக ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இதனால் ஆராதனைக்கு சிறு பிள்ளைகளை கொண்டு வருவீராக, சகோதர சகோதரிகளை கொண்டு வருவீராக, தாய்மாலை தகப்பன்மார்களை கொண்டு வருவீராக ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பகுதியில் அநேக மக்கள் இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே, தேவன் தாமியப்பா, நீர் முன் கொடுத்ததான தெரிந்து கொண்டதான ஆண்டவரை ஆராதிக்க நீர் ஆண்டவரை யாரையெல்லாம் ஆண்டவரைப்பா அழைத்து வருகிறோம் அவெல்லாம் கொண்டு வருவீராக ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். முதல் பாடலாக, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அது அளவிடவே முடியாது. அத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், சுவாசிக்க நல்ல காற்று கொடுத்திருக்கிறார், ஆகாரம் கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார். போகும்போது வரும்போதெல்லாம் என்ன செய்திருக்கிறார், நம்ம பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். விசேஷமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக அவர் மாற்றியிருக்கிறார். ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகினாலே அவைகளை நாம் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நாம காணப்படுறோம். ஆகினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த பாடலை பாடி, கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வேலத்தாளிடை கட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வேலத்தாளிடை கட்டினே. வேலத்தாளிடை கட்டினே. எத்தனை நன்மை எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தி எனக்காக உயிர்த்தி எனக்காய் மீண்டும் வருவே. எனக்காக மரித்தி எனக்காக உயிர்த்தி எனக்காய் மீண்டும் வருவே. எனக்காய் மீண்டும் வருவே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மை எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டே. சாத்தானை ஜெயித்து விட்டே. முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டே. சாத்தானை ஜெயித்து விட்டே. எத்தனை நன்மை எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மை எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே.
கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனால முடியாத, செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே முடியும். மனிதர்களால் தான் அநேக நேரங்களில் என்ன செய்ய முடியாமல் போயிடுது. செய்ய முடியும் சொல்லிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். யாருக்கு? மனிதனுக்கான. ஆண்டவருடைய பார்வையில் அப்படி எதுவும் கிடையாது. அவரால் செய்ய முடியாத, அவரால் நடத்த முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், சமுத்திரத்தையும் அது மச்சங்களையும் உண்டாக்கின தேவன், ஆகாயை உண்டாக்கின தேவன், மரம் செடி கொடி பறவைகள் மிருகங்கள் இவையெல்லாம் உண்டாக்கின தேவன், மனிதனையும் சிருஷ்டித்த தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகினாலே நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறதான ஒரு உணர்வோடு கூட அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரால் செய்யக்கூடியதான காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. ஆகினால் அதை நினைத்து நினைவில் கொண்டு இந்த பாடலை கூட பாடியான நாம் அதை மேம்படுத்தலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாவும் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன்னாவும் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினா, நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மலைகள் செம்மறிப்போ துள்ளியது ஏனையா. மலைகள் செம்மறிப்போ துள்ளியது ஏனையா.
போ குதித்ததும் ஏனையா குன்றுகள் ஆடுகள் போ குதித்ததும் ஏனையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. நம்ம பாடல்களை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவினாலே நிரப்புங்கப்பா என்கிறான பாடலை கூட நாம் பாடி அனுமதிக்கலாம். கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும்படிக்காக, கர்த்தர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படிக்காக பரிசுத்த ஆவினாலே நாம் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய, கடவுளுக்கு பிரியமாய் வாழ, வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யும்படிக்காக நாம் இந்த பாடலை கூட பாடி அந்த நாமத்தை மையப்படுத்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்து ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்களும் மண்டை நடத்தணும், ஆயிரங்களும் மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடும் பாதம் திரும்பணும், என் தாய் நாடும் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா. அப்பா என் ஏக்கங்கள் அறியணும், அப்பா என் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உன் வழியில் நடக்கணும், நான் தப்பாமல் உன் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், பரிசுத்த வாழ்க்கையின்று வாழணும், நான் பரிசுத்த வாழ்க்கையில் வாழணும்.
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உன் பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உன் பரிசுத்த ஆவியா நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவினாலே நம்ம நிரப்பும்படிக்காக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவனுடைய பிரசனம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பும்படிக்காக பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பும்படிக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்போம், கர்த்தாவே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே கேட்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பும்படிக்காக அப்படி பிரசன்னத்தினாலே அப்படி ஆளுகையினாலே அப்படி கிருபையினாலே அப்படி வல்லமையினாலே நம்ம நிரப்பும்படிக்காக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பும், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக. பரிசுத்த ஆவினாலே எங்களை நிரப்புவீராக. எங்க பலவீனம் நீங்கத்தக்கதாக எங்களை நிரப்புவீராக ஐயா. ஹல்லேலூயா. எங்க சரீரத்தில் இருக்கிறான பலவீனங்கள் நீங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவினாலே எங்களை நிரப்புவீராக ஐயா. ஹல்லேலூயா. நிரப்பும் 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 நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபையே ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆட்கொள்வீராக ஐயா, ஆட்கொள்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையான தெய்வமே கிருபையான தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடான கோடி சோத்திரம் கொடான கோடி சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொள்கிறவரே, எங்களை நிரப்புகிறவரே நிரப்புகிறவரே நிரப்புகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடான கோடி சோத்திரம் கொடான கோடி சோத்திரம் கொடான கோடி சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கென்று வாழ, உமக்கென்று ஓட, உமக்கென்று பிழைக்க தெய்வமே எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பாடுகிற பாடல் வரி உணர்ந்து ஆண்டவரப்பா எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா, விட்டு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே என்னை முழுவதுமாக அரைகுறையாக அல்ல ஆண்டவரே, என்னை முழுவதுமாக உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம்
அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே உடைய கரங்களே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளங்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை நாம கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நாம் சொன்னது போல வாக்குவாதங்கள், நம்மளே காணப்படுவதான பொறாமைகள், அவைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும். ஏட்டிக்கு போட்டியாக நிற்பது, முரண்பாடாக எதிர்த்து நிற்பது, இவைகள் நாம் தூக்கி எறிய வேண்டும். பெருமையான காரியங்கள், இவைகள் நாம் தூக்கி எறிய வேண்டும். இப்படிப்பட்டதான குணங்கள், இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்மளில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் அதை உணர்ந்து, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர், உங்கள் சமூகத்தை என்னை தகுதிப்படுத்துங்க. என்னில் இருக்கிறதான வாக்குவாதங்கள், பொறாமைகள், எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவர். ஆண்டத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்மளே கர்த்தர் வெறுக்கிறதான, ஆண்டவர் அருவருக்கிறதான காரியங்கள் இருக்குமே என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்களுக்கு நாமே தடையாய் போய்விடுவோம். ஹல்லேலூயா. அப்படி போகாதபடிக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு விஷயாக ரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களை கழுவும், சுத்திகரியும், குற்றம் குறைகளை ஒரு விஷயம் மன்னிப்பிறா ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. பரிகாரியான கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. உன்னதரே, 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 உன்னதரே. உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், உயர்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், உயர்த்துகிறோம் ஐயா. வேதவசனம் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி
அப்படியாக அவருடைய பாதபடியில நம்மை நாமே தாழ்த்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டவருடைய பாதபடியில எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு மனம் இறங்குவீராக, எங்களுக்கு மனம் இறங்குவீராக ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. என்னுடைய பிரச்சனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. என்னுடைய குறைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு மனம் இறங்குவீராக ஐயா. ஆண்டவரே மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் தெய்வமே, கிருபை நிறைந்த தெய்வமே, மனம் இறங்குகிற தெய்வமே, கிருபை நிறைந்த தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படிக்காக, ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை நம்மை தொடும்படிக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபையான தெய்வமே, கிருபையான தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, கர்த்தாவே எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஐயா. பார்ப்பீராக, பார்ப்பீராக, பார்ப்பீராக. எங்கள் பலனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆண்டவரே உமக்கு உடான கூடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெப வேலையில எங்களை நாங்கள் அன்றே தாழ்த்தின சமூகத்திலே விட்டு கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் இன்னார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பலனுள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே. சோதிரம், 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 சோதிரம். எங்களுக்கு நன்மை செய்கிறவரே அப்பா, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தீர் என்று வசனம் சொல்லுகிறது அப்பா. சோத்ரமையா, சோத்ரமையா, சோத்ரமையா. பரிசுத்த ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக ஐயா. ஹல்லேலூயா. அந்த நாளில் எங்களை ஆண்டவரே ஆட்கொள்வீராக, ஆட்கொள்வீராக ஐயா. ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோட இடைப்படணுமே. ஒவ்வொருவரோடு கூட, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஐயா. ஒவ்வொரு நபரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் வல்லமை கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே தொடுவீராக ஐயா, தொடுவீராக ஐயா. இந்த தொடுதலை உணரத்தக்கதாக, இந்த தொடுதலை உணரத்தக்கதாக, உடைய பிரசனத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையான தெய்வமே, கிருபையான தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறோ. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம்.
செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்படியாக கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல. அவருக்கு நம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு கண்கள் இருக்கிறது, காதில் இருக்கிறது, வாய் இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிறார், ஜெபத்தை அவர் கேட்கிறார், ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான தேவனை ஆராதிக்க வந்திருக்க நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அரசாளுகிற தெய்வமே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. சேனைகள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்துக் கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் ஐயா. அப்படியாக நாங்களும் கூட அப்பா உண்மை துதித்துக் கொண்டே இருக்கத்தக்கதாக, உண்மை உயர்த்தத்தக்கதாக, உண்மை போற்றத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, நன்றி ஐயா. எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே அப்பா. அந்த உளையான சேற்றில பாவத்தில் இருந்த எங்களை தெரிந்து மீட்டெடுத்து ஆண்டவரே தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களை ஆட்சி செய்கிற எங்கள் தெய்வமே, எங்களை அரசாளுகிற எங்கள் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களுக்கு போதுமான தெய்வமே, எங்களை செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தெய்வமே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்கள் குறைகளெல்லாம் மன்னித்து, எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து, எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு ஆரோக்கியமாக, எங்களுக்கு சுகமாக ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்துகிறாரா இருக்கிற தெய்வமே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்ல தகப்பனே நன்றி ஐயா, நல்ல தகப்பனே நன்றி ஐயா. எங்கள் நல்ல மேய்ப்பரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே 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 பரிசுத்த ஆவியான தெய்வமே, கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்முடைய ஆராதனையில் மகிமைப்பட்டபடினாலே சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம். மீதியா இருக்கிற எல்லா பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை இருக்கும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவர் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஆராதனை வேலை எங்கள் தாழ்த்தி உங்கள் கருத்தை கொடுக்குறோம். பாடல் பகுதியை நீங்கள் மையப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்களை நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, எங்களோடு பேசுவீராக, நல்ல ஆலோசனை தருவீராக ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சியில் ஏற்படுத்துவீராக ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல நல்ல தெய்வமா இருக்கிறவரே, எங்களுக்கு நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறீரே, நன்றி செலுத்துறோம் ஐயா. தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தடைகளை மாற்றி போடுங்க. நான் மாத்திரம் உயர்த்திருக்க அப்படின்னாலே நாங்கள் உயர்த்துகிறோம், காத்துக்கொள்ளுமே நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா. நம் யாவரும் எழுந்து வந்து ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். பத்தாவது சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை
கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவங்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். நிக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயம் ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்யப்படாதபடிக்கு தேவரே திக்கட்ட பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய சேவையை சாய்த்து கொள்கிறேன். ஆமாம், உட்காரலாம். யார் அமரலாம்? அல்லேலூயா. இந்த 10ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்பொழுது இந்த 10ஆம் சங்கீதத்தில் அதிகமாக துன்மார்க்கனை குறித்தும் கர்த்தரை நம்புறவர்களை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷனை நீ பலவந்தம் செய்யப்பட தொடராதபடிக்கு தேவரே திக்கற்றவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் சதா காலங்களிலும், இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் அவர் எப்படி தான் இருக்கிறாரா? ராஜாவாக இருக்கிறார். சதா காலம்னு சொன்னால் அதுக்கு நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்று சொல்லி பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. எல்லா காலங்களிலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? ராஜாவாக இருக்கிறாருன்னு சொல்லி வசனத்தில் பார்க்கணும். அவர் என்ன செய்கிறாராம்? சதா காலங்களும் ராஜாவாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டு இருக்கிறார். அவருடைய இதயத்தை அவர் என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை என்ன செய்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். ஐயோ, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் சிறுமையானவனாக இருக்கிறேனே, நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேனே, என்னிடத்துல ஒரு வசதியும் இல்லையே, என்னிடத்துல ஒரு பலனும் இல்லையே, என்னிடத்துல கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களை ஜபத்தை என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். உங்களுடைய வேண்டுதலை அவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். நிச்சயமாகவே என்ன செய்கிறார்? அவர் பதிலும் தருகிறார். ஆகியனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது எதைன்னு சொன்னால், ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு யார் இருக்கிறா? சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவங்களுடைய வேண்டுதலை என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் கேட்பார். கர்த்தர் ஜபத்தை கேட்பார் சொன்னால் நிச்சயமாக அதற்கு பதிலையும் அவர் தருவார். நம்முடைய ஜபத்தை கேட்கலனாக்கா பதில் தர முடியாது. இப்போ நான் பேசுகிறது நீங்கள் கேட்டால் தான் அதுக்கான பதிலை சொல்ல முடியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணுனாக்கா நீங்கள் கேட்கணும். கேட்டால் தானே செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். அதுபோல் நாம் ஜெபிக்கிற ஜபத்தை என்ன செய்கிறாரா? அவர் சிறுமைப்பட்டவருடைய ஜபத்தை அவர் கேட்டால் நிச்சயமாக என்ன செய்வார்? அவர்
பதில் தருவார். ஆகியனாலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கலையே என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை என்ன செய்ய நிச்சயமாக அவர் கேட்பார். அவருடைய வேண்டுதல் என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லி. ஆகினாலே நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருப்போம். நம்முடைய தெய்வம் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். நிச்சயமாகவே அந்த ராஜா நமக்கு பதில் தருவார். நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரம் சாட்சி நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தான நன்மையான காரியங்கள் சபை நடுவே சொல்லி ஆண்ட நாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. சோத்திரம். நான் நினச்ச காரியம் ஆண்டவரே எனக்கு கைகூடி வந்து எல்லாம் சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, நல்ல ஜீவனை கொடுத்தாரு. எனக்கு நல்ல என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. எல்லாம் எனக்கு நல்ல எல்லா காரியமும் எனக்கு முடிஞ்சிச்சு. ஆண்டவரை ரொம்ப வேதனையாக இருக்கும். அடிக்கடி வயிற்று வலி வரும். நான் ஜெபம் பண்ணி ஏன் ஆண்டவரே இந்த வலி எனக்கு கொடுக்குற, இந்த வலி கொடுக்கக்கூடாது, எனக்கு யாரும் கிடையாது இல்லை தவறு அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி அழுதேன். வேகமாக நைட்டுக்கு ரொம்ப இதாகி போச்சு எனக்கு. போய் முட்டு போட்டு ஜெபம் பண்ணி வெளியே போய் தான் நான் ஜெபம் பண்ணி முட்டு போட்டு அழுதுட்டு வந்து படுத்து பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும், நல்ல ஜீவனை கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு அழுதுட்டு படுத்துட்டேன். வெடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் நான் நினச்ச காரியம் கைகூடி வந்துச்சு. எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. அதில் இன்னைக்கு 3 நாளாக எனக்கு வயிற்று வலி இல்லை, கை கால் குறைச்சலும் இல்லை, நல்ல சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. சொல்லு வயசு என் தேவையான சந்திச்சாக்கணும் போடான கொடி போய்க்கிறோம்பா. ஏசப்பா நான் காலை எனக்கு நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு சாமி. ராஜா ஆப்ரேஷன் பண்ணேன். ஒரு மீன் எனக்கு கீழே ஒளியில் வண்டியில் அடிப்படையில் ஒன்றும் இல்லை ஏசப்பா. ஜுரம் தான் வந்துச்சு ராஜா. என் கால் வரல, நான் நடக்க முடியல. இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி ஆயா அளவுக்கு என்ன சூழ்நிலை அடிப்பட்டு ஐயா. பரவாயில்ல ஐயா. நடந்து நல்லா நடந்துன்னு இருந்தேன். திடீர்னு என் கால் சுருக்குன்னு அப்படியே வலிச்சு அதில் கொஞ்சம் நாள் நடக்க முடியாத சுருக்குன்னு குதிச்சு பாய்ச்சி ஒரு மாதிரி வந்து 2 நாளைக்கு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா கர்த்தரே பிதாவே ஆவியானவர் ஐயா, எங்கப்பா இருக்கிற நீதி வனஜியாவத்தை கேட்டு பதில் கொடுப்பா. என் காலையில் நடக்க முடியல ஐயா. நான் சரிச்சு நான் வருனப்பா. என் கால் என்னை வழி இல்லாத ஒரு சாமி. நான் கோல் வச்சுன்னு பண்ணால் கூட தப்பு இல்லை ஐயா ஏசப்பா. ஆனால் எனக்கு வழி இல்லாத நடக்க முடியும் ஏசப்பா. அவர் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட நான் அழுதேன். 5 மணிக்கு 4 மணிக்கு எனக்கு ஜெபத்தில் வச்சு அழுதேன். ஏசப்பா என்னை சரிப்படுத்து ராஜா, நடக்க விடுப்பா. எனக்கு 1 2 போக விடு ஏசப்பா, என்னை வழி இல்லாத நிறுத்தப்பான்னு. ஆவியே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமான்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையே நான் நடந்தேன்ப்பா. வழி இல்லாத நடக்கிறேன் ஏசப்பா. உனக்கு கோடான கொடி தோத்துறேன் சுவாமி. ராஜா கர்த்தரே பிதாவே, வானத்தையும் பூமியும் நீரையும் கடையும் படித்து சர்வ வல்லவர் நல்லவர் போதுமானவர் எங்கள் அப்பா. அது மட்டும் இல்லை, என் பேர பொண்ணு மாசமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கிட்டு போகலை கூட அழுது போச்சு. அவர் ஏறினாச்சு ஆம்புள்ள அழுது போச்சு. என்ன ஏதுமான்னு சொல்லிட்டு ஏசப்பா உன்னால் முடியாத காரியம் யாராலே முடியாது ஏசப்பா. நீ ஆப்ரேஷன் பண்ணிவ, நீ சுகப்பிரசவ குடிப்போ. தாய் வேற குழந்தை வேற தான் நல்ல மாதிரி ஆய்வு பரிசுத்தப்படுத்தின ஐயா. நான் சாச்சாவை எனக்கு சாச்சா நிறுத்தி ஏசப்பான்னு அவர்கிட்ட நான் வேண்டிக்கினேன். போன அன்றைக்கே குழந்தை எடுத்துட்டாங்க ஏசப்பா. அவருக்கு கோடான கொடி தோத்துறையா. கருத்துக்கு பிதாவுக்கு ஆவியானதுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, நான் கேட்கணும் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு. நான் எது நினைச்சு அழுகுறேன் எனக்கு கூட வழி நடத்தினார் எங்கள் அப்பா. நான் கலைங்க அழுகலாம் என் காது வாழ நின்னாரு. நான் தேங்க அழுகலாம் எனக்கு தெளிவாக கொடுத்தாரு எங்கள் அப்பா. அது மட்டும் இல்லை, நான் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு கிடந்து பார்த்தேன். அவரு சாப்பிட மாட்டான், குடியே கேட்டுனே இருந்தான். அவருக்கு அது மட்டும் ஜெபத்தில் வச்சு அழுது. எங்கள் அப்பனை நான் பதில் கேட்டேன். எங்கள் அப்பா குடியை நிறுத்திட்டாரு. இன்னைக்கு 10 நாளாக குடிச்சாங்க. எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா மேலே சந்தோஷம். கொடான கொடுத்து வாத்துல எங்கள் அப்பனுக்கு. ஏசாப்பா சர்வ வல்லவர் நல்லவர் போதுமானவர், இது போதும் சாமியான் கருத்துக்கு ஒன்று நினச்சிக்கிறேன் அப்பா. என்ன நான்
நான் தாங்கி நடந்த கூட நான் கோயிலாக தான் நடந்தேன் ஏசப்பா. அதுக்கு அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு நான் கெஞ்சி அழுது ஏசப்பா தோற்றுற ஐயா கருத்துரை விடாத ஆவியானவரையே தோற்றுறேன்ப்பா. ஒரு பாடலை பாடலாம். பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். வந்து போட்டோம். போனாலும் பலன் கூடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மங்கையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். சாட்சிக்காக, காணிக்கைக்காக, சங்கீத பகுதிக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். போயிருக்கான். பேர் வனஜா. சரி, அப்படியா? சரி, ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு. அப்படியா? சரி சரி, ஜெபம் பண்ணலாம். வனஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே சங்கீத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சங்கீத பகுதியை வாசித்த பிரகாரமாக நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. திக்கற்ற எளிமையாக இருக்கிறவர்களையும் நீர் மறப்பதில்லை. அவருடைய ஜபங்களை நினைவில் கொண்டிருக்கிறேன். நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே எங்களை நீர் மறக்காதவராக இருக்கிற அப்படினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுடைய ராஜாவாக இருக்கிற அப்படினாலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தருகிறீர் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு மகிழ்ச்சியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சாட்சி சொன்ன ஒருவரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக உதவி செய்வீராக. அவருடைய சாட்சியில் அவர் சொன்னதான ஜப குறிப்புகளுக்கெல்லாம் தேவன் பதில் தருவீராக ஐயா. இன்னும் அதிகமான ஜீவன சாட்சியை ஏற்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்வீராக ஐயா. காணிக்கப்படுவதான கரங்களை கூட தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நிறைவான நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள, நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. அருமையான சகோதரி சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. ஆபரேஷன்
மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறான ஆண்டவரே அப்பா அந்த சௌகரியம் கரத்திலே கொடுக்குறோம் ஐயா. வனஜாவுடைய கரங்களே கொடுக்குறோம். பிள்ளை அப்பா சுகமோடு கூட நலனோடு கூட பெற்றெடுக்கத்தக்கதாக நல்ல ஒரு டெலிவரி உண்டாகத்தக்கதாக தேவன் வச்சுவீராக. தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. வேதனை அற்ற ஒரு பிரசவத்தை அனுபவிக்க நல்ல குழந்தையும் தாயும் பிரிக்கப்பட ஆண்டவரை பாதுகாக்கப்பட ஆண்டவரை உதவி செய்யணும் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் சபையாராக இணைந்து வனஜா சகோதரிக்கான செபிக்கிறோம். தேவன் மனம் இறங்குவீராக ஐயா. ஆண்டவரே ஒரு நல்ல சுக பிரசவத்தை ஆண்டவரப்பா ஆண்டவரே நீ கட்டளையிடமா வேண்டிக் கொள்வோம் ஐயா. மருத்துவ கண்ணில் தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வீராக. 3 நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே எங்களுக்கு மனம் இறங்குவீராக. இன்றைய நாளிலே அவளுக்கு அனுப்பா சுக பிரசவம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே நீ கிரிச்சுவீராக. தடைகளை மாற்றிப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரப்பா எங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. தொடர்ந்து அப்பா நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே இந்த நல்ல வேலையில அப்பா வேத வசனங்களுக்காக நேரான கடன் செலவுக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் அதிகமாய் பிடித்துக் கொண்டு சாட்சியை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுமாய் செபிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் பாதுகாத்ததையும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்கிறாக. எங்களோடு பேசுவீராக, இடைபெறுவீராக ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானம் செய்யிருக்கிறோம். நான் எப்பவும் வந்து அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் கர்த்தருடைய செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு நான் என்ன செய்வேன், இந்த வாரமே நான் செஞ்சிடுவேன். ரெடி பண்ணிட்டு அந்த வசனத்தை என்ன செய்வேன், தியானம் பண்ணுவேன். பிரசங்கத்தை ஃபுல்லாக ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசணும், என்ன ஆண்டவர் வந்து தொடர்ந்து நம்மளை பேச சொல்கிறாரு சொல்லி அதை ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த வாரம் முழுசுமாக அந்த வசனத்தையே தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, சபை மக்களுக்கு என்ன சொல்கிறாரு சொல்லி நான் செய்வேன். அப்படியே யோசிச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் போன வாரத்தை அப்படி செய்ய முடியல. ஒரு வேலை பகுதி எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, பிரசங்கத்தை தயார் பண்ணவே முடியல என்னால். ஆனால் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் பிரசங்க குறிப்பு என்ன செய்ய முடியல, என்னால் தயார் பண்ணவே முடியல. வேலையும் இருந்தது. அதில் வந்து எப்படி இதை நான் மக்களுக்கு சொல்கிறது, எப்படி நான் இதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான வசனம் அது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதான வசனங்கள் தான், காரியங்கள் தான். அதை தான் நான் கடந்த ஒரு வாரமாக நான் படித்தேன். தினமும் படிப்பேன். அதை ஒரு 4 வசனம் தான் இருக்கும், 4-5 வசனம் தினமும் படிப்பேன். தினமும் படிச்சுட்டு சரி அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், மாறதுக்கு உதவி செய்யணும். திரும்ப அடுத்த நாள் காலையில் படிப்பேன், நைட்டு படிப்பேன். அப்படி படித்து வந்திருக்கு. ஆனால் இது வந்து பிரசங்க குறிப்பாக இருக்காது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, கடவுள் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு, எதை விட்டுவிட சொல்கிறாருங்கிறதான ஒரு காரியத்தை நான் இங்கே தியானம் செய்து அதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 10வது பக்கத்தில் இருக்குது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இது நமக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என்னது நல்லா, ஏன்னா டெய்லி நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். டெய்லி நம்ம என்ன செய்கிறோம், இதை தான் நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம், முதல் வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவங்களை குற்றவாளி தப்பு செய்கிறவன் சொல்லக்கூடாதுன்னா நாம் எப்படி இருக்கணும், நம்ம அப்படி சொன்னோம்னாக்கா நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். மற்றவங்க குற்றவாளியாக தீர்த்தா நாமும் குற்றவாளியாக தான் இருக்கிறோம். அதனால தான் மற்றவங்க நம்ம என்ன செய்யணும், நம்ம குற்றவாளி சொல்கிறோம். மற்றவங்க செய்கிற தப்புலாம் நமக்கு நல்லா தெரியுது. நம்மக்கிட்ட தப்பு இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வசனத்தை என்ன சொல்லப்படுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் வந்து தப்பு செய்தவன் அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் தீர்க்கக்கூடாதா? நீ என்ன செய்யறது, யாரையும் குற்றவாளின்னு மற்றவங்களை நீ
சொல்லக்கூடாது. சொன்னால் முதல்ல நீ யார்? குற்றவாளி. நம்ம ஒரு யாரோ ஒருத்தர் அப்படி சுட்டி காட்டுவோம் இல்லையா, நீ இந்த தப்பு செஞ்சுட்டா சுட்டி காட்டுவோம் இல்லையா, அப்படி சொல்லும்பொழுது அந்த தப்பை நம்ம செஞ்சுருக்கிறோமா அதை நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை தவறி விழுந்துட்டாங்க, அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும், சொல்கிறோம் நீ இதை வந்து செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்த்துருக்கோம், நம்ம இந்த தப்பு செஞ்சுருக்கிறோமா, இந்த தவறை நம்ம செஞ்சுருக்கிறோமா அப்படி என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் தண்டனைக்குரியவங்களா நீங்கள் மாறுறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு தண்டனைக்குரியவங்களா நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லிடாதீங்க, நியாயம் நீங்கள் தீர்க்காதீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறீங்களோ அந்த தப்புக்கு தண்டனையாக அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குகிறீங்களோ உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் உதவியும் இரக்கமும் கிடைக்கும். 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, 2 சின்ன பசங்க சண்டை போட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஒரு வீட்டு பிள்ளையோட அப்பா மட்டும் தான் அங்கே இருக்கிறாரு. 2 பேரும் கூப்பிட்டு என்ன செய்யணும், கண்டிக்கணும். கண்டிக்கும்போது 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும். அப்போ எப்படி செய்வாங்க அவங்க? 2 பேருக்கும் சமமாக தண்டனை கொடுப்பாங்களா? 2 பேருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்? என்ன இருந்தாலும் அது யாரு அப்படி தோணுது இல்லையா? அதுபோல நாம இந்த இடத்துல பார்க்கும்போது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்க்கப்படும். நீங்க மற்றவங்களை நீங்க மன்னிச்சிக்க சொன்னா உங்களுக்கும் மன்னிக்கப்படும். நீங்க உங்க பிள்ளைய நேசிக்கிறீங்கல்ல, அதுபோல அவங்களும் அவங்க பிள்ளைய நேசிப்பாங்கல்ல. பனிஷ்மெண்ட் 2 பேருக்கு ஒன்றா தானே கொடுக்கணும். ஏன் நமக்கு எப்படி வராது, அப்படி ஒரு எண்ணம் வராது, மனசு வராது. ஏன்? நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம், சுயநலவாதிகளாக இருக்கிறோம். சுயநலவாதியாக இருக்கிறதுனால தான் மற்றவங்களுடைய தவறு மட்டும் நமக்கு தெரியுது, நம்மக்கிட்ட இருக்கிற தவறு நமக்கு தெரிய மாட்டுது. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செஞ்சிருவோம், தீர்க்கப்படுவோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ இரக்கம் செய்கிறோமோ, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குறீங்களோ உதவி செய்கிறீங்களோ அதே போல் உங்களுக்கும் ஒரு நாள் செய்யும் உதவி தேவைப்படுற நேரத்தில் அதே அளவு தான் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ போய் என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது காசு. அந்த 100 ரூபா காசை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும், பேங்க்கில் போடலை. பேங்க்கில் போட்டால் வட்டி வரும் சொல்லி சிலர் போடுவாங்க. ஆனால் இப்போ அதுவும் கிடையாது, வட்டியெல்லாம் மாறி பேங்க் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்காக அளவு காசு கொஞ்சமாக என்ன செஞ்சுறாங்க, பிடிச்சி குறைஞ்சி போயிடுது. இந்த 100 ரூபாய் என்ன செய்யறேன், நான் எடுத்து போய் ஒரு பள்ளம் தோண்டி புதைக்கிறேன். புதைச்சி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்க்குறேன். திறந்து பார்த்தா 100 ரூபாய் இருக்குமா, 110 ரூபா இருக்குமா? 100 ரூபா தான் இருக்கு. ஏன்? நான் வச்சது எவ்வளோதான், 100 தான். அப்போ 100 ரூபா தான் கிடைக்கும் எனக்கு. நான் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த அளவுக்கு தான் அவங்களும் என்ன செய்வாங்க, எனக்கு செய்வாங்க. எப்படி செய்வாங்க? நான் எந்த அளவுக்கு செஞ்சனோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் செய்வாங்க. அது நம்ம மறந்து போயிடும் நிறைய நேரங்களில். என்ன செஞ்சிடும், நான் அவனுக்கு வந்து இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் தெரியுமா, அவனுக்கு நான் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லிட்டோம்னாக்கா என்ன கிடையாது, பொதிச்சு வச்சு பாருங்க 100 ரூபாய் அது அப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன செய்யாது, வரவே வராது. ஆனால் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் மனசுலேயே வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தனை செய்வார், அதுக்கான பலனை தருவார். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நமக்கு செய்வதான அந்த அளவின்படி நம்ம மற்றவங்களுக்கு செய்வோம் சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு என்ன கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், அதிகமாக இரக்கம் கிடைக்கும், அதிகமாக நன்மை கிடைக்கும். சில வேளைகள் நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு அளவும் நமக்கு நாமே நியாயம் தீர்க்கிற அளவும் வேறுபட்டு இருக்குன்னு சொன்னால், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஒரு நேரத்தில் நமக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். நமக்கும் அந்த நியாய தீர்ப்பு வேறுபட்டு தான் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம அதை போல் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம், அந்த அளவு தான் நம்ம அளந்துருக்குறோம். நம்ம செய்யாத ஒரு காரியத்தை எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்குமா? அது யார் செய்வா? அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? இப்போ அந்த 100 ரூபாய் புதைச்சி வச்சுட்டு எடுக்கும்போது 110 ரூபாய் இல்லையேன்னு சொன்னால் எதிர்பார்த்துட்டு இருந்தா நான் யார் நான் முட்டாள் தானே. நம்ம வச்சது ஒன்று ஆனால் எதிர்பார்க்குறது ஒன்று வேற மாதிரி இருந்தால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, முட்டாள் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் அப்படி தானே இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய செஞ்சிடறோம், மற்றவங்களுக்கு நிறைய செஞ்சிடறோம்.
என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிடும். நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ, ஆனால் எதிர்பார்க்குறது மட்டும் கர்மா பார்க்குறோம். நல்லதாக நடக்கும். எனக்கு என்ன செய்யணும், நல்லா நம்ம செஞ்சதெல்லாம் என்னது அநியாயமாக இருக்கும், பொல்லாததாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்க்குறது எனக்கு மட்டும் எப்போவுமே தீமையாக வரும். ஏன்னா செஞ்சது தீமை தான் வரும். தென்னை மரம் வச்சுட்டு தென்னை மரத்தில் மாங்காய் இல்லையே நம்ம எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்த்தா யார் இது? முட்டாள் தான் தென்னை மரத்தை பார்த்து எப்போ இதில் மாங்காய் வரும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வச்சது என்ன, தென்னை மரத்தில் என்ன தேங்காய் தான் வரும். அது போல் நான் எந்த அளவில் அளக்குறேனோ அந்த அளவு தான் எனக்கு கிடைக்கும். நான் எப்படி நியாயத்துக்கு அந்த மாதிரி தான் என்னையும் தீர்ப்பாங்க. நான் ஒருத்தருக்கு வந்து என்னுடைய விருப்பத்தின்படி அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தாஜா பண்ணி நடத்தினா அதே போல் எனக்கும் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு அனுகூலமான ஒரு கிரியை செஞ்சனாக்கா அவங்களும் எனக்கு அனுகூலமான கிரியை செய்வாங்க. நான் செஞ்சது பொல்லாததாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதும் பொல்லாததான் இருக்கும். அதில் பார்க்குறோம் நிறைய நேரங்கள் நம்ம இப்படி தான் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? 3ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்பை பார்க்கிறது என்ன. நம்மக்கிட்ட என்ன இருக்குதான்? உத்திரம் இருக்குதான். உத்திரம்னாக்கா பெருசாக இருக்குது. ஒரு வீட்டை தாங்கக்கூடியதான ஒரு தூண் சொல்லுவாங்களே, அவ்வளோ பெரிய தூண் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மறைப்பு இருக்குது. என்னது இருக்குது? நம்ம கண்ணில் அப்படி மறைச்சி இருக்குது. மறைச்சி வெளில தெரியாது, அந்தளவுக்கு மறைச்சிருக்குது. ஆனால் நமக்கு எதிராக இருக்குதான சகோதரனையோ சகோதரியோ வேறு நபரில் பார்க்கும்போது உன் கண்ணில் என்ன இருக்குது? தூசி இருக்குது. அது எப்படி தெரியும்? இப்போ நான் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறேன், பார்க்கும்போது இப்படி கையை வச்சுட்டேன், கண்ணுக்கிட்ட இப்படி கையை வச்சுட்டுனா வெளியில் இருக்க தெரியுமா? அப்போ அது என்னது? இது பொய் தானே. கண்ணில் உன் கண்ணே எப்படி இருக்கு? இவ்வளோ பெரிய ஒரு மறைப்பு இருக்குது. உத்திரனாக்கா ஒரு பெரிய ஒரு தூண் அது இருக்குது, மறைச்சிருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பொதுவாக இப்போ ஒரு செவரு இருக்குது, இந்த பக்கம் இங்கே ஒரு செவரு இருக்குது என் கண்ணுக்கு முன்னாடி. செவரை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கண்ணில் தூசி இருக்குது. என்கிட்ட பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் சின்ன பாவத்தை நான் இன்னைக்கு நம்ம அப்படி தானே செய்கிறோம். டக்குன்னு செஞ்சுருவோம், நியாயம் தீர்த்துருவோம். யாரையாவது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு அவங்களாம் செஞ்சிடுவோம், நியாயம் தீர்த்துருவோம். நீ செய்கிறது தப்பு. ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது அது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க தப்பு செய்யும்போது என்ன இருக்குது? அவங்களுக்கு மட்டும் காரணம் கிடையாது. இது ஏன் வாழ்க்கையில் நான் செய்கிறேன், ஒவ்வொரு நாள் யோசித்து பார்க்குறேன். மற்றவங்க நம்ம நியாயம் தீர்க்கிறோம், தப்புன்னு சொல்கிறோம், டக்குன்னு உடனே நம்ம எடுத்த வாயை திறந்த உடனே அவன் என்ன திரும்ப செஞ்சான் நம்ம என்ன செய்வோம்? உடனே நியாயம் தீர்த்துருவோம். செய்கிறோமா? டக்குன்னு சொல்லிடுறோமா நம்ம? ஏன்? அப்போ தான் நம்ம விட்டு மறைக்க முடியும். மற்றவங்க வந்து குற்றவாளியாக மாற்றிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்முடைய குற்றத்தை அப்படி மறைச்சிடலாம். அது கடவுளுடைய பார்வைக்கு என்னவா இருக்குது? அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ மாயக்காரன். என்ன சொல்கிறார் ஆண்டவர் 5ஆவது வசனத்தில்? மாயக்காரனேன்னு சொல்கிறாரு. மாயக்காரனா ஏமாத்துறவன். ஏமாத்துறவன் என்ன செய்ய? எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. எந்த காலத்திலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஏமாத்துறவங்க போக முடியும். ஏமாத்துறவன் யாரு? தன்னுடைய குறைகளை மறைத்து கொண்டு மற்றவருடைய குறைகளை மற்றவர்கள் வெளிப்படையாக போட்டு காட்டுறது. இவங்க பிள்ளை எப்படி இருக்கும்? ஊதாரித்தனமாக சுத்தம். இவங்க பிள்ளை எப்படி சுத்தம்? ஊதாரித்தனமாக சுத்தம். வீட்லேயே அடங்காது. ஆனால் இன்னொருத்தவங்க பிள்ளை அப்படி ரோட்டில் என்ன உன் பையன் நாங்கள் ரோட்டில் பார்த்தனே, உன் பொண்ணாங்க பார்த்தனே. அது என்னது? மாய்மாலம், மாயக்காரனுடைய வேலை. தன்னுடைய தவறு, தன்னுடைய குடும்பத்தின் தவறு, தான் வீடு, தனக்கு அதெல்லாம் என்ன செய்வாங்க? இவங்க மறைச்சிடுவாங்க. நான் மற்றவங்களை மட்டும் ஏன் அப்படி செய்கிறாங்க? அவங்க மாயக்காரங்க, கடவுளுக்கு பிரியமில்லாதவங்க. வெளிப்படையாக அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தங்களை மாயக்காரனாக காமிச்சுக்கிறாங்க. நாம் அவங்க உண்மையிலே அவங்க உணர வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நான் இப்படி செஞ்சால் எனக்கும் அது அப்படியே நடக்கும். 100 ரூபா பதிச்சு வச்சா 100 ரூபாய் எனக்கு கிடைக்கும், அது கூட கிடைக்காது போல் நான் என்ன தீர்ப்பு செய்யணும் அதே தான் எனக்கும் தீர்ப்பாக நடக்கும். நான் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த அளவுக்கு தான் எனக்கு உதவியும் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் தேவைப்படுது, அவசரமாக பணம் தேவைப்படுது. ஐயோ யாராவது எனக்கு 10,000 ரூபா தரமாட்டாங்களா எதிர்பார்த்துட்டே தான் இருக்கணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அதுக்கு முன்னாடி யாருக்காக கொடுத்துருக்கணும், உதவி செஞ்சுருக்கணும். உதவி செஞ்சவங்களுக்கு தான் என்ன செய்யும்? உதவி கிடைக்கும். உதவி செய்யாதவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒரு நாளும் உதவி கிடைக்காது. நம்மளாம் ஆண்டவர் மட்டும் தான் உதவி செஞ்சாலும் செய்யலாம்னு செய்வார், நம்ம உதவி செய்வார். நம்மளாம் யார்? வடிகட்டின கஞ்சன். யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம கஷ்டம் வரும்போது ஐயோ எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா,
ஆண்டவரே என் அண்ணன் வீட்டில் வசதியாக இருக்கிறாங்க, என் அக்கா வீட்டில் வசதியாக இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டுலாம் எப்படி இருக்காங்க, காரு பங்களாலாம் வச்சு உதவி செய்ய மாட்டாங்களா, நீ ஒரு நாளும் அவங்களுக்கு என்ன செய்யலை, ஒரு டீ கூட வாங்கி தரல. இன்றைக்கி மட்டும் நம்ம எந்த அளவு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமோ, மற்றவங்களுக்கு இறங்குகிறோமோ, அதுதான் நமக்கும் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க நியாயம் தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நியாயம் தீர்க்கப்படாது. முதல்ல உணரணும், யாரும் என்ன செய்யக்கூடாது, காரணம் இல்லாமல், காரணமே இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அவங்கள குற்றவாளின்னு சொல்லி நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன் சொன்னால் அப்படி நியாயம் தீர்த்தா நமக்கும் என்ன வரும், அதே தீர்ப்பு உண்டாகும். ஒருத்தனை பார்த்து நான் திருடன்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் அவன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் திருடன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா? என்னை பார்த்து திருடன்னு சொல்லிட்டான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோமா? எந்த அளவுக்கு வேதனைப்படுவோமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுவோம். உலகத்திலேயே கொள்ளக்காரன் சொல்கிறத காட்டிலும் திருடன்னு சொல்லிட்டா அவனுடைய மனசு என்ன ஆகிடும், மாற்றவே முடியாது. அவனுடைய மனசு என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. கொலைகாரன் சொன்னால் கூட ஒரு நாள் தான் கொலை செஞ்சான், அதன் பிறகு என்ன செய்யறான், மனம் திரும்பிட்டான், நல்லவனா வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. போலீஸ் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு முறை கொலை பண்ணவங்கள அடுத்த முறை கொலை ஏதாவது இங்கே ஒரு இடத்துல கொலை நடந்ததுன்னா இவனை கூட்டு போக மாட்டான். ஆனால் திருடுனா ஒரு முறை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே திருட்டு வேலை நடந்தாலும் என்ன செய்வாங்க, இங்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன் அந்த படி என்ன செய்யாது, மாறவே மாறாது. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் செய்கிறோம். நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறது. எனக்கு இந்த விஷயத்தை பற்றியே தெரியாது, எனக்கு இப்போ அவங்க வீட்டை பற்றியே தெரியாது. உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காம்மா உங்களுக்கு? 3 பசங்க இருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் ஒரு பையன் தான் தெரியும். அப்புறம் ஒரு கல்யாணம் பாப்பா தான் தெரியும், அது பார்த்ததில்ல, பேச்சு வழக்கில் தான் தெரியும். நான் வேறு யாரும் தெரியும். ஆனால் நான் வந்து இவங்க 3 பேரும் எனக்கு நல்லா தெரியும் சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? பொய்யாக தானே இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தானே செய்கிறோம். தெரியாத ஒரு காரியத்தை தெரிஞ்ச மாதிரியே, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறது. சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி என்ன செய்வாங்க, பேசுவாங்க, அப்படின்னு நியாயம் தீர்ப்பாங்க. அப்படியே என்ன செய்வோம், அப்படி கேட்கும் போதே நம்ம மனசு கஷ்டப்படும், சொல்லும் போதே எப்படி இருக்கும், மனசு கஷ்டப்படும், வேதனையாக இருக்கும். அவங்க பேசுகிறத பார்த்தா அது அவங்களுடைய வாழ்க்கையில் அது திரும்ப வரும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால், மற்றவங்க நீங்கள் திடீர்னு நியாயம் தீர்க்கக்கூடாது. தெரியாமல் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரையும் குற்றவாளி தப்பு செய்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன நடக்குனாக்கா அதுலேருந்து ஒரு மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தரணும். இப்போ இந்த பாப்பாவை பார்த்து ஒரு தப்பு சொல்ல போகிறேன். இந்த பாப்பா நல்ல பாப்பா தான், ஆனாலும் எனக்கு என்ன தோணுது, ஏதோ குறை சொல்லணும்னு தோணுது. அப்படி சொல்லணுன்னாக்கா நான் என்ன செய்யணும், முதல்ல ஒரு கண்ணாடியை எடுத்து வந்து என்ன செய்யணும், நான் இப்படி வச்சுட்டு கண்ணாடியை பார்த்து சொல்லணும். இந்த பாப்பாவோட சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்லணும். இந்த பாப்பா விட அப்படின்னா சொல்ல போகிறேன், இந்த பாப்பா ஒரு திருடின்னு சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய, இப்போ கண்ணாடியை பார்த்து அதுக்கு முன்னாடி சொல்லணும். என்னன்னு சொல்லணும், அந்த கண்ணாடியில் யார் தெரிவாங்க, அப்போ நான் என்ன சொல்லணும், நீ ஒரு திருடன்னு சொல்லணும். சொன்னா அந்த பாப்பாவை நான் சொல்ல முடியுமா? ஏன்? அதுதான் ஒவ்வொரு மனுஷனும் யார் நமக்கு கண்ணாடியாக நினைக்கிறீங்க. ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து என்ன நினைக்கிறீங்க, கண்ணாடியாக நினைங்க. நினைச்சிங்க சொன்னால் நீங்கள் யாரையும் என்ன செய்ய மாட்டீங்க, கண்ணாடியை பார்க்கும்போது யார் தான் தெரிவா? ஆமாம், ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அதாவது வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் இப்போ இங்கே சட்டை போட்டிருக்கிறேன், சட்டை உங்களுக்கு தெரியுதா, நான் போடுற சட்டை இந்த இடத்துல ஒரு அசிங்கப்பட்டுருச்சு. நான் என்ன செய்வேன், நான் டக்குன்னு போய் அது சரி செய்வேன்ல. அதுபோல் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை என்ன செய்வீங்க பார்க்கணும். என் வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை தான் இவங்க வாழ்க்கை, என் சூழ்நிலை தான் இவங்களுடைய சூழ்நிலை, என் கஷ்டம் தான் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிங்க சொன்னால் யாரையும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நியாயம் தீர்க்க குத்தம் சொல்ல மாட்டீங்க, நியாயம் தீர்க்க மாட்டீங்க, யார் மனசையும் என்ன செய்ய மாட்டீங்க, காயப்படுத்தவும் மாட்டீங்க. ஆனால் மற்றவங்க செய்வாங்க. ஏன்? அவங்க கண்ணாடியாக நினைக்கல, கண்ணாடியில் பார்க்கல அவங்க. இப்போ நீங்கள் நான் என்ன செய்கிறேன், கண்ணாடியாக உங்களை பார்க்குறேன்,
அதனால் உங்களை நான் செய்ய மாட்டேன், இது தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது கண்ணாடியாக பார்க்கல, அப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்களா அதில்? அப்படி மற்றவங்க யாராவது சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை குறித்து ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ என்ன வந்து மோசமானவன், பெருமை பேசுகிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், ஊதாரியாக சுற்றுறவன் சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா கீழ்ப்படியாகவும் சொல்லிட்டாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கண்ணாடியை பார்க்காதனால அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணாடியை பார்க்கறதுனால நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. யாரையும் குத்தமாக தீர்க்காதீங்க. திடீர்னு இவங்கள பார்த்து இவங்க வந்து குத்தவாளின்னு சொல்லிடாதீங்க. காரணமே இருந்தாலும், காரணம் இல்லாமல் தான் நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், காரணமே இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்ம சொல்கிறதான ஒரு குற்றவாளியாக தீர்க்குதான ஒரு காரியம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனால தான் நம்ம சரி நம்ம நிறைய நேரம் மற்றவங்கள குற்றவாளியாக தீர்க்கிறோம், அவங்கள நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு காரியத்தில் அதில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 14 3-4 வசனங்கள். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையா? எல்லாரையும் கடவுள் என்ன செய்றாரு? ஏற்றுக்கொள்றாரு. புசிக்கிற சாப்பாடு விஷயத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நிறைய நேரங்களில் சாப்பாட்டு விஷயங்களில் சிலர் என்ன செய்யறது கிடையாது, சிலர் சாப்பாடை சாப்பிட்றது கிடையாது, சிலர் எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி ஆள்லாம் எல்லாமே சாப்பிடுவேன் நான். ஆடு, மாடு, கோழி, பன்னி, வாத்து, தவளை, கொக்கு, நாரை எல்லாமே நான் சாப்பிடுவேன். சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன். ஆனால் சிலருக்கு என்னது? சரி கேளுங்க, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க இதை கேளுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இப்போ என்ன சொன்னானே எல்லாமே நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே வசனத்தை படிக்கிறேன், திரும்ப கவனிங்க. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாது இருப்பானாக. இப்போ நான் சாப்பிடுவேன், என்ன சாப்பிடுவேன்? எல்லாமே சாப்பிடுவேன். நீங்களாம் யாரும் செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, என்ன சாப்பிட மாட்டாங்க அவங்க? பன்னிக்கறி அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன். இப்போ நான் அவங்கள பார்த்து சே பன்னிக்கறி சாப்பிடலையா அவங்க அப்படின்னு நினச்சி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. சரிங்களா? அது ஏன் தப்பு அப்படி நினச்சா என்னது? என் விருப்பத்துக்கு நான் சாப்பிட்றேன், அவங்க விருப்பத்துக்கு அவங்க சாப்பிடல. அவங்கள பார்த்து இவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட. கிறிஸ்தவங்களானதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படி சொன்னால் என்ன செய்யக்கூடாது? அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் என்னது? புசியாது இருக்கிறவனை பார்த்து புசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை பார்த்து குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. இப்போ அவங்களும் என்ன செய்யக்கூடாது? அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன பார்த்து ஐய இது என்னது, இந்த கறியை போய் இவன் சாப்பிட்றானா அப்படி என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாது. நான் ஒரு முறை தாய்லாந்து போகும்போது நினைக்கிறேன், ஆமாம் தாய்லாந்து வியட்நாம் போகும்போது பேங்காக் வழியாக தான் போச்சு ஃப்ளைட். பேங்காக் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு ஃப்ளைட் மாறி போனேன். அப்படி போகும்போது இங்கே இந்தியாவில் சென்னை ஏர்போர்ட்லேருந்து போகும்போது நல்ல சாப்பாடு தான் கிடைக்கும், இந்த இந்தியன் ஃபுட் தான் கிடைக்கும். அது அடுத்து அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே போனதோட என்ன சாப்பாடுனே தெரியாது. தவளைக்கறி வைக்கிறானா, நாய்க்கறி வைக்கிறானா, பன்னிக்கறி வைக்கிறானா தெரியாது, எது வேணாலும் வைப்பாங்க. நான் வந்து ஐயா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படி சொன்னால் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? பட்னியாக தான் இருக்கணும். சாப்பாடு வேற என்ன செஞ்சிடணும்? பட்னியாக தான் இருக்கணும். அப்போ என்ன சாப்பிட்லாமா? சாப்பாடு சமைச்சு கொடுத்தா என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். அது தப்பு கிடையாது. எதுக்கு சொல்லுவேன்னா, நானும் சாப்பிடாம தான் இருந்தேன், எனக்கு கொடுத்துட்டாங்க, வேறு வழியில் சாப்பிட்டேன், தப்பாது. அப்போ சாப்பிடாத வரைக்கும் மற்றவங்கள பார்த்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் மறைமுகமாக செஞ்சால்
தப்பு தானே? ஆமாங்க. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. புசிக்கிறவன் புசிக்காமல் இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. நான் புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை பார்த்து நியாயமும் தீர்க்கக்கூடாது வசனம் சொல்லுது. சில வேளைகளை இன்றைக்கு நிறைய பேர் சாப்பாட்டுனால தான் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்து ஐயோ நாங்களாம் யார் பியூர், நாங்களாம் ரொம்ப சுத்தமானவங்க சொல்லுவாங்க. யாரை பார்த்து? மாமிசம் சாப்பிட்றவங்கள பார்த்து. மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிசம் சாப்பிடாதவங்கள பார்த்து இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, இதுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்கள பார்த்து இவங்க என்ன செய்யுது? ஏளனமாக பேசுறது. அதுதான் வசனம் சொல்லுது. சாப்பாட்டு விஷயத்தை குறித்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் குற்றமாக இருக்கக்கூடாது. சாப்பிட்றவனை பார்த்தோம், சாப்பிட்றவனை பார்த்தோம் பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம பேசாமல் இருக்குன்னா ஒரு இடம் தான் இருக்குது. இது கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துட்ட வந்தாச்சுன்னா சாப்பாட்டு விஷயத்தை குறித்து ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. என்ன கொடுத்தாலும் சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ஆடு கொடுத்தாலும் சரி, மாடு கொடுத்தாலும் சரி, பன்னி கொடுத்தாலும் சரி, ஒட்டகம் கொடுத்தாலும் சரி, நமக்கு முன்னாடி சாப்பாடாக சமைச்சு வச்சுட்டாங்களா அதை சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதான், வாயிலேருந்து வெளியே வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ளே போகிறது சக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு சக்கையை வெளியே தள்ளிடும். ஆனால் வாய்க்குள்ளேருந்து வெளியே வருது பாருங்க, பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், வேசித்தனம், விபச்சாரம், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் எங்கேருந்து தான் வருது? உள்ளந்தான் வருது. அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். சாப்பிட்ற சாப்பாடு மனுஷனை தீட்டுப்படுத்தா சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் நாம் சாப்பாட்டு காரியத்தை குறித்து மற்றவங்களை என்ன செய்ய ஒரு நாளும் குற்றவாளியாக அவங்கள ஒரு தனிநபராக நம்ம என்ன செய்யக்கூடாது? ட்ரீட் பண்ணக்கூடாது, தீர்க்கக்கூடாது. தீர்ப்புன்னு சொன்னால் நாமளும் ஒரு நாள் செய்வோம், அதே போல் தீர்க்கப்படுவோம். இப்போ இங்கே சென்னையில் இருந்த வரைக்கும் நான் இந்த பன்னிக்கறி சாப்பிட்டது கிடையாது. ஏதோ ஒரு முறை சின்ன வயசில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க போல், அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாமல் தான் சாப்பிட்டேன் நான். ஆனால் ரொம்ப நாள் என்ன செஞ்சேனாக்கா அதை குறித்து ரொம்ப பெருமையாக பேசினேன். நாங்களாம் அந்த கறிலாம் சாப்பிடவே மாட்டேன், அது அருவருப்பானது அப்படிலாம் சொல்லிட்டேன். நான் இப்போ சொன்னல ஒரு ஊருக்கு வியட்நாம் போனேன்னு சொல்லி, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஊரில் எப்படி சாப்பாட்டுக்கு உப்பு வைப்பாங்கல்ல சாப்பிடும் போதெல்லாம், எதுக்கு உப்பு வைக்கிறாங்க? அதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உப்பு எதுக்கு வைக்கிறாங்க சாப்பாட்டில்? பத்தெல்லாம் போட்டு சாப்பிட்றது கரெக்ட் தான், அது காரணம் இருக்குது. உப்பு எப்படி சுவை தருமோ அதுபோல் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, நாங்களும் சுவையானவங்க எங்களை என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. உப்புலாம் சாப்பாடு சாப்பிட முடியுமா? ஏன்? டேஸ்ட் இருக்காது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே சொல்லுவாங்க. அதுபோல் எப்படி அந்த உணவு சாப்பாடை ருசியாக்கக்கூடியதாக உப்பு இருக்குதோ அதுபோல் நாங்களும் இருப்போம்னு சொல்லி அதை காட்டுறதுக்காக, அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க? எல்லா சாப்பாடுலேயும் உப்பு வைக்கிறாங்க. எங்கே? நம்ம சைடு தமிழ்நாட்டில், இந்தியாவில் வைக்கிறாங்க. நார்த் இந்தியாவில், அது நார்த் இந்த வியட்நாம் பகுதி அந்த பக்கமாக போயிட்டா, இந்தியாவை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாலே எல்லா சாப்பாடுலேயும் பன்னிக்கறி சேர்ந்துருக்கும். என்ன சேர்ந்துருக்கும்? நமக்கு தெரியாது. அது எந்த ஃபுட்டு கடையில் வாங்கினாலும் கீழே போட்டிருப்பாங்க. அதில் உப்பு நம்ம சேர்க்குற மாதிரி தான் செய்வாங்க, அதை சேர்த்துருப்பாங்க. நான் ஒரு மாதம் இருந்தேன், 30 நாள் இருந்தேன். 30 நாள் பட்னியாக தான் இருந்திருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? நான் 30 நாள் நான் பெருமையாக இங்கே பேசுகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய நியாயத்திருப்பாங்க திருக்கப்பட்டுச்சு. நான் இங்கே பெருமையாக பேசுனது என்ன செய்ய கடவுள் அங்கே போட்டு தள்ளிட்டார். நீங்கள் பெருமையாக பேசுகிற இரு, நான் உனக்கு இதையே சாப்பாடாக வைக்கிறேன் சொல்லி கடவுள் அங்கே என்ன மாற்றினேன். அதுபோல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்வோம்? சீக்கிரமாக சுலபமாக யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்படி தீர்ப்போம்னு சொன்னால் நமக்கும் அது ஒரு நாள் ரிவெஞ்ச் ஆகும். நம்ம செய்கிற காரியம் நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமே இருந்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. எதிர்த்து தான் பேசுவேன், சொல்கிறது கேட்க மாட்டேன், என் இஷ்டம் போல தான் மனம் போன வாழ்க்கையில் தான் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க நான் சொல்கிற பேச்சை கேட்காத பொழுது எனக்கு என்னது கண்ணீர் வருது. ஐயோ நான் என்ன செஞ்சேன்? இப்படி தானே இருந்தேன். அதனால தான் என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? இப்படி இருக்கிறாங்க. அது காரணம், என் பிள்ளைங்க கெட்டு போனது காரணம் என்ன? என் பிள்ளை கெட்டு போன உங்களை தான் சொல்ல. நான் என் பிள்ளை கெட்டு போனது காரணம் என்ன? நான் எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியல. அது அப்படியே நான் என்ன தீர்ப்பு செஞ்சேனோ, நான் என்ன இரக்கம் செஞ்சேனோ, நான் என்ன ஒருத்தரை பார்த்து குற்றவாளியாக சொன்னேனோ அதுவே இப்போ எனக்கும் நடக்கும். தென்னை மரம் வச்சுட்டு மாங்காய் எதிர்பார்த்தா கிடைக்குமா? நான் இப்போ உணர்றேன். நான் அதனால் சொல்கிறேன், ஐயோ நான் அப்படி தப்பு செஞ்சேன், அதனால் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன், நான் உணர்றேன். அதே போல்
ஒவ்வொரு மனுஷனும் உணர்வான்னு சொன்னான். மற்றவங்களை நியாயத்திருக்கிறதுக்கு முன்னாடி உணர்வான்னு சொன்னான். நிச்சயமாகவே அவனை செய்ய மாட்டான், மற்றவங்களை நியாயத்திருக்க மாட்டான். தன்னுடைய தவறை மறைச்சிக்கிட்டு வெளியில் இருக்கவங்களுடைய தவறை சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு மாயமாலமான மாயக்காரனான ஒரு வேலையாக இருக்குது. வித்தை காட்டுறவங்க போல். மாயக்காரனா வித்தை காட்டுறவங்க, ஏமாத்துறவங்க. வித்தை காட்டுற என்ன செய்வாங்க? அப்படி அசர நேரம் பார்த்து தான் செய்வாங்க, ஏமாத்திடுவாங்களா? அது போல் இப்போ கடவுளுக்கு முன்னாடி நம்மளாம் என்ன செய்வாங்க? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன் இதை பேசுகிறான், இவங்க இதெல்லாம் கேட்குறாங்க, யாரும் கவனிக்கிறாங்க, யாரும் கவனிக்கல. வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தேன், அது என்ன ஆச்சு அப்படி யோசிச்சுக்கிறாங்களா? இல்லை வசனத்தை இவங்க கேட்குறாங்க. இவன் வசனம் பேசும்போது வீட்டில் பேருக்கு போனாங்க, முடித்தாங்களா இல்லையா அப்படி யோசிக்கிறானா? எல்லாத்தையும் கடவுள் செய்கிறாரு, பார்க்குறாரு. கடவுளுடைய பார்வைக்கு முன்னாடி எதுவுமே மறைவு கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். கடவுளுடைய பார்வையில் நம்மலாம் ஒரு சின்ன தூசு மாதிரி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கடவுள் எப்படிப்பட்டவர் சொல்லி. நமக்கு என்னென்ன தெரியும்? கடந்த காலம் நமக்கு தெரியுமா? கடந்து போச்சு அந்த காலம் தெரியுமா? நம்ம இருந்த வரைக்கும் தெரியும். இப்போ எனக்கு 48 வயசு ஆகுது. 48 வருஷத்தில் எனக்கு ஒரு 5 வயசு இருக்க அப்புறம் தான் ஞாபகம் வரும். எனக்கு அதுவும் மறந்து போச்சு. எனக்கு ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் ஞாபகம் இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கு முன்னாடிலாம் சரியாக ஞாபகம் எனக்கு. அப்போ 38 ஒரு 15 போச்சுனாக்கா 23 ஆமாம் 23 வருஷம் ஞாபகம் இருக்கும். ஒரு சிலது அதுவும் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். எனக்கு அவ்வளோதான் தெரியும், ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் பார்க்க முடியாது, ஞாபகம் இருக்கும். ஆனால் இனி வர்றதை நான் எவ்வளோ நாள் உயிர் வாழணும் அவ்வளோ நாள் நான் செய்வேன், பார்க்கலாம். ஆனால் ஞாபகம் இருக்குன்னா தெரியாது. மனுஷனுடைய அந்த நினைவு ஆற்றல் தெரிஞ்சுக்கொள்கிற எண்ணம் அதெல்லாம் இப்படி தான் ஒரு குறுகியது தான். நான் கடவுளுடைய பார்வையில் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி நடக்கிறதும் தெரியும், பின்னாடி நடக்க போகிறதும் தெரியும். நான் இப்படி பேசணும் தெரியும், என்ன பேச போகிறன்றதும் கடவுள் செய்கிறாராம் அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம தான் என்ன செஞ்சிடறோம்? கடவுள் பார்க்கல, டக்குன்னு சின்ன ஒருத்தரை நியாயம் தீர்த்துடலாம். டக்குன்னு ஒருத்தரை இப்போ நான் யாரை நியாயம் தீர்க்கணும் அவங்க அது தெரியாது, அவங்களுக்கு அவங்க அதை கவனிக்கலை அப்படி சொல்லி நம்ம நியாயம் தீர்த்துடுறோம். அப்படி செய்வோம்னு சொன்னால் கடவுளுடைய பார்வை மிகவும் மோசமானவர்களாக, மாய்மாலம் செய்கிறவர்களாக, மாயக்காரர்களாக நம்ம காணப்படுவோம்னு சொல்லி வசனம் ஆகினாலும் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம என்ன செய்கிற சில வேலைகளில் அப்படி இருந்துடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக மற்றவங்க திடீர்னு நம்ம நியாயம் தீர்க்கிறோம் இல்லையா? முதல்ல குற்றவாளியாக தீர்க்கிறோம், ரெண்டாவது நியாயம் தீர்க்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். எப்படி சொல்லப்பட்டிருக்காங்க? நீ யாராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய பாஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன பாஸ்டாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. என்ன செய்ய முடியாது? சாக்கு போக்கு என்ன கிடையாது, அங்கே சொல்கிறதுக்கான வழியே கிடையாது. நீ எந்த காரணத்தை சொல்லி அவங்கள நியாயம் தீர்க்கிறியோ அதே காரணம் உனக்கு உண்டாகும் போது உன்னையும் என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. நாம் எந்த காரியத்தை சொல்லி நியாயம் தீர்க்கிறோமோ அதே சேம். நான் என்ன சொன்னேன்? எங்கள் அம்மா அப்பா கிட்ட கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் சொல்லியிருப்பேன். ஐயோ எனக்கு கடைக்கு போக சொல்கிறாங்க. இப்போ நான் சின்ன பையனாக இருப்ப சொல்கிறேன். இப்போ எனக்கு வயசுனா ஒரு 18 வயசு. எனக்கு கடைக்கு போக சொல்கிறாங்க, போய் எதுவும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, ஐயோ கால்லாம் வலிக்குதுமா, எனக்கு காலெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் போக முடியாது சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க அம்மா? சரி பையனுக்கு என்னது கால் வலிக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு காரியம் நடக்கும். இப்போ என் பையன் என் பொண்ணு நான் சொல்கிறேன் கடைக்கு போக சொல்லி, கடைக்கெலாம் போக சொல்ல தேவை, ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிடுவாமா, ஐயோப்பா கால்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு நடந்து எனக்கு கால்லாம். அதே போல் சில சொன்னாங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இதே போல் இன்றைக்கி அங்கே வசனம் தான் சொல்லுது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல உனக்கு அருகதை கிடையாது.
நான் எப்படி மற்றவங்களை வந்து குற்றவாளியாக தீர்க்கணும் அதே போல் நானும் தீர்க்கப்படுவேன். யாரையாவது நான் வந்து இந்த காரியத்தில் நீ தவறிட்டேன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அதே காரியம் எனக்கும் நடக்கும். அப்போ நான் தவறுவேன். தவறாமல் இருக்க முடியும். ஏன்னா நான் என்ன செஞ்சுட்டாங்க, தீர்ப்பு சொல்லிட்டேன்ல, நீ செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டே சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ நான் செஞ்சே நான் குற்றவாளியாக மாறுவேன். ஏன் நான் விதைச்சதான விதை, ஒரு விதையை போட்டாச்சுன்னா அது என்ன செஞ்சாகணும், கட்டாயமாக முளைச்சி வெளியே வந்தே ஆகணும். அந்த செடி என்ன செஞ்சாகணும், வந்தே ஆகணும். ஏன் நான் விதையை போட்டுட்டேன். நான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் என்னவா இருக்குது, விதையாக இருக்கிறது. நம்ம அதை நாம் நினைவு கொள்ள, நாம் எப்படி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோமோ, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை தேவையில்லாமல் தலையிடுவோமோ, அதே போல் நாமும் தீர்க்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, தேவையில்லாமல் அவங்களும் தலையிடுவாங்க, இடையாக என்ன செய்வாங்க, வருவாங்க. அதை என்ன செய்ய முடியாது, அவங்கள நிராகரிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் வசனம் அதை தான் சொல்லுது. குற்றவாளியாக தீர்க்கப்படினால் நீயும் ஒரு நாள் என்ன செய்வ, குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். என்ன செய்ய முடியாது, போக்கு சொல்லவே முடியாது. நான் தயவுள்ளவனாக இருப்பேன்னு சொன்னாக்கா ஆண்டவர் எனக்கு தயவுள்ளவராக இருப்பார். நான் இரக்கம் செய்வேன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வார். நான் மற்றவனுக்கு தயவுள்ளவனாக, இரக்கம் உள்ளவளாக, நியாயம் செய்கிறவனாக இருப்பேன்னு சொன்னால் யாக்கோபு 2:13 போட்டிருக்கு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமும் கிடையாது, நியாய தீர்ப்பு கிடைக்கும் நினைக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு கிடைக்காது நினைக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமும் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் தான் முக்கியம். ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இரக்கம் தான் முக்கியம். ஒரு தண்டனை வருது சொன்னால் அந்த தண்டனையிலேருந்து வெளியே வரணுனாக்கா ஒரு இரக்கம் நியாய தீர்ப்பு செய்வங்கிட்டேருந்து கிடைக்கணும்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும், தயவுள்ளவங்களாக, இரக்கம் உள்ளவர்களாக முன்னாடி நம்ம இருந்திருக்கணும். அநேக சிறைச்சாலை, அநேக கொலை குற்றவாளிகள் இருப்பாங்க, மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த மரண தண்டனை நியமிக்கப்பட்டவங்களுக்கு தீர்ப்பு வரும். தீர்ப்பு வரும்போது என்ன செய்வானாக்கா, இவங்க வாதாடும் போது சொல்லுவாங்க, இவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லி அப்படி வாதாடிட்டு வரும்போது கடைசியில் ஜட்ஜுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் என்ன செய்தான், காரணமே இல்லாமல் இவன் மாட்டிக்கிட்டான், வேற யாரோ செஞ்ச தப்பு தான் இவனுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும், நீதிபதி தெரிஞ்சிருந்தாலும், சாட்சியெல்லாம் ஜோடிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் வரும், அவங்க நியாயமானவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வரும், அவங்க விடுவிக்கப்படுவாங்க. எப்படி இன்றைக்கி அநேக நேரங்களில் ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய பிறந்தநாள் வருது, ஏதோ ஒரு குடியரசுத் தலைவருடைய பிறந்தநாள் வருது, அந்த நாட்கள் என்ன செய்வானா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு விடுதலையை கொடுப்பாங்க. நீதியாக நியாயமாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலாம் கொண்டு வருவார் விடுதலை ஆகிறதுக்கு. அதுபோல் நாம் என்றைக்காவது நாம் இரக்கம் செய்திருப்போம் சொன்னால் நமக்கும் ஒரு நாள் இரக்கம் கிடைக்கும். நாம் என்றைக்காவது ஒரு நாள் அநியாயம் செய்திருப்போம் சொன்னால் நமக்கும் அநியாயம் கிடைக்கும். நாம் என்ன தீர்ப்பு செய்கிறோமோ அது நமக்கு தீர்க்கப்படும். யாரை நம்ம குற்றவாளியாக எந்த ஒரு காரணத்தை சொல்கிறோமோ அது நமக்கு ஒரு அநேக நேரங்களில் நாம் அப்படி செய்தபடினால் நமக்கு அப்படி உண்டாகிறது. நாம் நம்மிடத்தில் இருக்கிறதான தவறை மறைத்து கொண்டு மற்ற விதத்தில் இருக்கிறதான தவறை மாதிரி சுட்டி காட்டுவோம் சொன்னால் ஒரு நாள் வரும். அந்த நாள் நாம் செய்கிற தப்பை மற்றவர்களுக்கு முன்னாடி அது என்ன செய்வாங்க, வெளிப்படையாக சுட்டி காட்டக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் அதை நாம் மனதில் கொண்டு நம்ம அப்படி சூழ்நிலைக்கு நேராக நாம் போகாதபடிக்கு நாம் மனதில் கொண்டு ஒரு நியாயமுள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நடக்க நாமே சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்னு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்முடைய குறைகளை மறைப்பது நமக்கு அது ஒரு அநியாயத்தை கொண்டு வரும், நமக்கு ஒரு நஷ்டத்தையும் அது கொண்டு வரும். நம்முடைய குறைகளை நாம் மறைப்பது, அப்படி நம்முடைய குறைகளை நாம் மறைப்போம் சொன்னால் மற்றவர்கள் குறைகளை நாம் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துவோம் அர்த்தம். அதனால் அப்படி நம்ம இருக்காதபடிக்கு நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து அதிலிருந்து வெளியே நம்ம முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குறைகளை மறைக்கிறதான காரியத்தை பார்க்கும்போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு இப்படி வசனம் இருக்குது, வாசிக்கலாம். லூக்கா 18 11 பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதவனாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். 13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார்.
அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்தும் பார்க்கும். பரிசேயன் என்று என்ன சொல்றானா, தேவனே நான் பரிகார அநியாயக்கார விபச்சாரக்காரர் மாதிரி நான் கிடையாது, நான் அவங்கள மாதிரி கிடையாது, இந்த ஆயக்காரனை போலவும் நான் கிடையாது, நான் யோக்கியன். என்னன்னு சொல்கிறேன் இவன், நான் யோக்கியன், அவங்கள மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன செய்கிறேன், வாரத்தில் 2 தரம், வாரத்தில் 2 வாட்டி என்ன செய்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன். அப்படி சொல்லி என்ன செய்கிறான், தன்னை ஒரு நியாயாதிபதியாக, தன்னை ஒரு நியாயம் உள்ளவனாக, நான் மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்கிறான், தன்னை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஆயக்காரன் அப்படி இல்லை. அவன் என்ன செய்ய, தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு நேராக எடுக்க கூட துணியாமல் அவன் மார்பை எடுத்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்லி அவன் ஜெபிச்சான். இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இருந்தது, ஆண்டவரே பாவியாக என் மேலே என்ன செய்யுங்க, கிருபையாக இருங்கன்னு சொல்லி கேட்டான். ஆனால் அந்த பரிசை என்ன செய்கிறான், தூரமாக என்ன தன்னுடைய பெருமையை பற்றி பேசுகிறான். நான் எப்படிப்பட்டவன், நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது, மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, நான் உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாதிக்கிற தசமாலாம் கொடுக்குறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் நீதியானவன் சொல்லி சொல்கிறான்னு பார்ப்போம். இதுவும் என்னவோ தான் இருக்குது. இவன் அங்கே என்ன செய்கிறான், அவனை குறை சொல்கிறான். யாரை குறை சொல்கிறான், ஆயக்காரனை இவன் குறை சொல்கிறான். அவன் தீர்க்கிறான், அவன் எப்படி தீர்க்கிறான், நான் கரெக்டு, இவன் சரியில்லை, அப்படி அவன் என்ன செய்யறான், அவன் குற்றம் தீர்க்கிறான், நியாயம் தீர்க்கிறான்னு சொல்லி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கூட இது போல் அநேக நேரம் நாம் கூட இருக்கலாம். நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, ஆண்டவர் நான் யார் கிடையாது, மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, நான் யார், நான் கொஞ்சம் ஸ்பெஷலு, நான்லாம் கரெக்டாக அஞ்சிருவேன், ஜெபத்துக்கு வந்துடுவான் ஆண்டவர். ஆனால் அவன் தான் என்ன செய்யறது கிடையாது, ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. அவங்க தான் என்ன கிடையாது, ஜெபத்துக்கு வர்றது. நான் வந்துடுவேன், ஜெபத்துக்கு என்ன பண்ணுற நீ, அவங்க வரலன்னு சொல்கிற, நீ என்ன பண்ணுற, குறை சொல்கிற. யாரை சொல்ல, வராதவங்க நீ குறை சொல்ல. அவங்களுக்கா நீ ஜெபம் பண்ணியா, அவங்க வரல இல்லை, அவங்களுக்கா நீ ஜெபம் பண்ணியா, அவங்க வர்றதுக்கான ஏதாவது முயற்சி நீ செஞ்சியா, இல்லை ஆண்டவர். ஆனால் அவன் என்ன செய்யலை, வரல, அவன் வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டான். நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உண்மை தேடி வந்திருக்கிறேன். அவங்கள இங்கே என்ன செய்கிறது, ஆண்டவர்கிட்ட குறை சொல்கிறது, அதுவும் என்னதான், அதுவும் தவறு தான். தங்கத்தில் உள்ளதான குறைகளை மறைத்து மற்றவர்களுக்கான குறையை வெளிப்படுத்துவது கடவுளுடைய பார்வையில் அது குற்றமானதாக, மாயமானதாக, மாயமான காரியமாக அது அங்கு காணப்படுகிறது. அது அற்பமான காரியமாக, மாயக்காரனாக அவன் காணப்படும். இன்றைக்கி அநேக நேரம் நம்மளாம் எப்படி இருக்கிறோம், மாயக்காரனாக தான் இருக்கிறோம். ஏன் தப்பை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மற்றவங்க தப்பு நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன். நிறைய நேரங்களில் எப்படி இருக்கேன், நான் என் தப்பை மறைச்சிடுவேன். என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நான் காலையில் இருந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஆனால் அவங்க காலையில் இருந்து கிடையாது ஜெபம் பண்ணுறது கிடையாதுன்னு அவங்கள சொல்கிறது. நான் காலையில் இருந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது. ஆனால் மற்றவங்கள பார்த்து அவங்க காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க, அவங்க லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அவங்க 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. 10 மணிக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ப்ரேயருக்குலாம் அதிகம் வரமாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறது கிடையாது, ப்ரேயருக்கு வருது. ஆனால் மற்றவங்கள ப்ரேயருக்கு வரதில்லை. அவங்க வீட்டில் ஒரே சண்டை தான், எப்போ தான் சண்டை போகிற சத்தம் தான் கேட்கும். அந்த பக்கம் போனாலும் அந்த வீட்டில் என்ன கேட்கும், சத்தம் கேட்கும், ஒரே சத்தமாக இருக்கும். எப்போ அவங்க வீட்டை குடிச்சிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன், அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அதான் சத்தம் கேட்குது ஒரே. ஆனால் இவங்க வீட்டுக்கு போனால் தான் தெரியும் இவங்க வீட்டு கதை எப்படின்னு, இவங்க வீட்டு பக்கமாக போனால் தான் தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை மறைச்சிருவாங்க. தன்னுடைய காரியத்தை மறைச்சா மற்றவங்க காரியத்தை வெளிப்படையாக சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா குடிப்பார், பயங்கரமாக குடிப்பார். குடித்தாலும் குடிக்கலனாலும் வீட்டில் சண்டை போட்டுருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுருப்பாங்க. சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நான் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், நல்ல வேலை நீங்கள் வீட்டில் சத்தம் போட்டுட்டு இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். சத்தம் கேட்கலன்னா சின்ன வேறு வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். நல்ல வேலையை சண்டை போட்டுக்கிறீங்க, சத்தம் கேட்டனால உள்ளே வந்தேன் நான், அப்படி ஒரு வேடிக்கையாக சொல்லுவேன். அப்போ அதன் பிறகு நான் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே என்ன இல்லை, ஒரு தெளிவு இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. தங்களுடைய வீட்டில் நடக்கிறதான காரியங்களை மறைச்சிட்டு மற்றவங்க வீட்டில் நடக்கிறதான காரியங்களை அப்படி அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அவங்கள கேவலப்படுத்துறது, அவங்கள அநியாயமாக பேசுகிறது, அதுதான் செய்கிறாங்க. அது தவறு, வசனத்தின்படி அது தவறு. நாம் அப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி நாம் அப்படி செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் பின்பற்றணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நம்புவீங்கன்னு சொன்னால்
அவரை தான் நான் நம்புகிறேன், அவர் தான் எனக்கு தெய்வம் நீ சொல்லுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மற்றவருடைய குறை என்ன செய்யக்கூடாது, வெளியில் சொல்லவே கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை பார்த்து நீ பாவின்னு சொல்லவே இல்லை. ஒரு நாளும் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் பார்த்தாக்கா கடவுளை என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்காக மனம் இறங்கக்கூடாது. கடவுள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வசனம் தான் சொல்லுது, அநியாயக்காரராகிய நாம, பாவிகளாகிய நாம, நரகாக்கினைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய நாம நரகத்துக்கு போகக்கூடாது சொல்லி மனம் இருந்தாராம் இயேசு கிறிஸ்து. நம்ம என்னைக்கா அப்படி செய்வோமா? இயேசுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசுக்கும் நமக்கு என்ன கிடையாது, நம்ம யாரோ அவர் யாரோ, ஆனால் நம்ம மேலே அவர் நம்ம மீது அவர் வைத்திருந்தான அன்பு நேசம் நம்ம என்ன செய்து ரட்சித்து இருக்குது. அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படியும் சரீரத்தின்படியும் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான யூதர்களுக்காக தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்டில் அவர் செய்த ஊழியமே எங்கே தான் நடந்தது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தான் நடந்தது. புறஜாதி மக்கள் மத்தியில் அவர் ஊழியமே செய்ய, அவர் வாழ்ந்த நாள் முழுவதுமாக கலிலேயா பட்டணத்திலேயே நாசரேத்திலே தான் சுற்றி பிரசங்கம் பண்ணார், ஊழியம் செய்தார். நம்மளெல்லாம் ஒரு நாளாக ஒரு சில தேடி வரலை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு கானானிய ஸ்திரீ மட்டும்தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, தேடி வந்தாங்க. ஆனால் நிறைய மக்கள் இருந்தாங்க, புறஜாதி மக்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு தான் கொடுத்தாரு, இவர்களுக்கு தான் கொடுத்தாரு, அந்த ஜனங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தமாக அவருடைய சீடர்கள் மூலமாக அவரை பின்பற்றி வந்ததான அப்போஸ்தலர்கள் மூலமாக நாம் அந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாகி அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னு சொன்னால், வெளியில் கொண்டு வரலன்னு சொன்னால், அன்பை சொல்லலன்னு சொன்னால் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம நினச்சிருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, பாவ மன்னிப்பை நம்ம பெற்றிருக்க முடியாது. அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் விக்கிரகத்தை வணங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, நீர் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க விட்டு இருந்தாங்கன்னா நமக்கு கிடச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் நம்முடைய தவறையெல்லாம் பார்க்காம, இயேசு கிறிஸ்து நம்முடைய தவறையெல்லாம் பார்க்காம நாமும் ரட்சிக்கப்படும், நாமும் பரிசுத்தமாக மாறணும், நாமும் கடவுளை ஆராதிக்கணும்னு சொல்லி தெரிந்து கொண்ட அப்படின்னால தான் நாம் எல்லாம் நினச்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். வசனத்தின்படி பார்க்க போனால் நம்மளாம் எப்படி இருக்கணும்னாக்கா புறஜாதியார், கடவுளிலிருந்து வரக்கூடிய நன்மை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாகி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, கடவுளே தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய குற்றங்கள்லாம் மன்னிச்சார், அதையெல்லாம் மறந்தார், நமக்கு நன்மையை செஞ்சார். ஆனால் நாம மட்டும் என்ன செய்யறது கிடையாது, அவரை பின்பற்ற நாம, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் சொல்கிற நாம, எனக்கு யார் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம் சொல்கிற நாம இயேசுவை போல இருக்கிறோமா, மற்றவருடைய தவறையெல்லாம் மன்னிக்கிறோமா, இல்லை மற்றவருடைய தவறை சுட்டி காட்டுறோமா? நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அதை மறந்துடும். நாமெல்லாம் யாருன்றதே மறந்துடும். நம்மளாம் யார், இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடியவங்க, விசுவாசி. யாரை விசுவாசிக்கிறோம், நம்ம யாரம்மா விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் நம்ம, அதான் யாரு இது, அதான் அந்த கடவுள் யாரு, அதுதான் யாருன்னு கேட்குறேன். இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுதான் கடவுள், இயேசுதான் கடவுள். அந்த கடவுளை நம்ம நேசிக்கிறோம், அந்த கடவுள் தான் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். கடவுள் சொன்னா ஒரு பொதுவான ஒரு வார்த்தை, கடவுள் சொன்ன என்னது, ஒரு பொதுவானது. இயேசுன்னு சொன்னா மட்டும்தான் சரியானது. இயேசுதான் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, நமக்காக மறிச்சு மூன்றான உயிரோடு இருந்தார், வேற யாரும் கிடையாது. அந்த கடவுள்லாம் இதை செய்யல. நம்ம வேணா பொதுவாக சொல்லலாம், கடவுள் சொல்லலாம், பொதுவாக சொல்ல நம்ம கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். நம்ம எப்போ எங்கே கேட்டாலும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, மாற்று வார்த்தையை சொல்லவே கூடாது. இயேசு தான் முதல் வார்த்தை, என்னது, இயேசு தான் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது சரியானது. யாக்கோபா, யாக்கோபு கிடையாது. யாக்கோபு பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறகு முன்னாடி இருந்த ஒரு நபர். அவர் தேவன் தான் சொல்லுவார், அவர் இயேசுவை பார்க்கல. அவர் என்ன சொல்லுவார், தேவன் தான் சொல்லுவார். அவங்களுக்குலாம் யார் தான், தேவன் தான். இயேசு கிறிஸ்து தேவனாக தான் அவங்களுக்குலாம் ஆவியாக வெளிப்பட்டார், வேற ஒரு மனிதர்கள் மூலமாக வெளிப்பட்டார். நமக்கு யாக்கோபா, யெகோவாவா, ரைட், யெகோவாக்காரங்க வந்திருக்கிறாங்க. அவங்களே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இயேசு தெய்வம்னு சொல்கிறீங்க இல்லையா, தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக, ஏன்னா
யெகோவா தெய்வம்ன்றது வந்து யெகோவான்னு சொன்னால் பிதாவை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். பிதாவை தான் அது யெகோவான்னு சொல்கிறாங்க. பிதா அனுப்பினவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. யெகோவா யெகோவா தான் தெய்வம். அவர் வந்து இவருன்றாங்க அவங்க. அதான் யெகோவா தான் தெய்வம். அந்த யெகோவா என்ன செய்திருக்காரு? நம்ம நேசிக்கிற அப்படின்னா அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்ன செய்யாரு? அனுப்புனாரு. நம்மை மீட்கும்படிக்காக அவர் அனுப்புனார். அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம வாயில் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம வாயில் என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். என்னென்ன? அவர் தான் தெய்வம், அவரை தான் நான் பின்பற்றேன்னு சொல்லி. அப்படி பின்பற்ற நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். அன்புள்ளவர்களாக மற்றவர்கள் குறையெல்லாம் மன்னிச்சு, மற்றவர்களுடைய குறையெல்லாம் நம்ம மறந்து அப்படி இருப்போம் சொன்னால் நம்முடைய குறையும் நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும், மறக்கப்படும். இல்லைன்னு சொன்னால் மற்றொரு கோயில் நம்ம சொல்லுவோம் சொன்னால் அதுதான் எப்படி சொல்லக்கூடியதாக இருக்குது. கண்ணாடியை பார்த்து நாமே சொல்லுகிறதான காரியம் போல் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இது செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாகவே நாம் என்ன செய்யப்படுவோம்? தப்பு செய்யாதபடிக்கு நீதி உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிற நாம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? இயேசுடைய வார்த்தைக்கு மாறாக நம்ம செயல்படவே கூடாது. அப்படி நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மற்றவருடைய குறைகளெல்லாம் அறிக்கை செய்யாதபடிக்கு மற்றவருடைய குறைகளெல்லாம் மன்னித்து மறந்து நாம் செயல்படுவோம். கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இரக்கமுள்ளவர்களாக நாம் இருப்போம், தயவுள்ளவர்களாக நாம் இருப்போம். அப்போது நீதியின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார், தயவு பாராட்டுவோம். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ, எந்த அளவினாலே மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அதே அளவு நமக்கும் உதவிகள் கிடைக்கும், அதே அளவு நமக்கு இரக்கமும் கிடைக்கும். நம்ம எப்படி மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறோமோ அதே போல் நம்மளையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க வரும். அது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நாம் எந்த காரணத்தை சொல்லி மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறோமோ, எந்த ஒரு காரியத்தை சொல்லி செய்கிறோமோ அது நமக்கும் நடக்கும் சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் அதை நினைவில் கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.